எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடந்த ஒரு கஷ்டமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கே தெரியும் அஜித்குமார் என்ன மாதிரி ஒரு கொடுமை பண்ணி அவங்கள சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு. விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பையனை இந்தளவு கொடுமைப்படுத்தி கொள்ள முடியும்னா அது நம்ம ஊரில், அது நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. வீடு புகுந்து திருடுறாங்க, பிள்ளைகளை சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம சீரழிக்கிறாங்க. சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, வயசானவங்க யார் என்னன்னு கூட பார்க்காம சீரழிக்கிறாங்க. அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவ்வளோதான். ஒரு ஃபைன் கட்டுறாங்க, அவ்வளோதான். திருப்பி வெளியில் வந்துடுறாங்க. திருப்பி பழையபடி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்படி எந்த தப்பும் செய்யாத, ஒரு கேட்பார் இல்லை, யாரும் அவங்கள அடித்து கொண்டா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த நிலமையில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்க வந்து இப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு பையனை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ எவ்வளோ நியூஸ் வருது, பூரா 5 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, இந்த மாதிரி இது நியூஸ் தான் வருது. ஏன் அவங்கள கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது, அவங்கள கூட்டிகிட்டு போய் இது பண்ணுறது? அவங்க அப்படி பண்ணால் அடுத்த பிள்ளைகளை தொடணும், வைக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா? வராதுல்ல. இப்போ ஏன் இந்த பையனை இந்த மாதிரி சாகடிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கே தோணும் எதனால அப்படின்னு. அப்போது அறநிலையத்துறையில் வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்து அதை அந்த பையன் வந்து பார்த்துருக்கான். இவன் வந்து செக்யூரிட்டி, அங்கே வந்து மேல் அதிகாரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் எல்லா இஷ்யூவுமே எடுத்து பாருங்களேன். இப்போது ஸ்ரீமதி இதில் பார்த்தோம்னாலுமே அந்த பிள்ளை ஏதோ ஒரு இது பண்ணி அதனால தான் அந்த மாதிரி தான் அதை ப்ளேம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எதிர்த்து பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தூத்துக்குடியில் நடந்துச்சுல பெனிக்ஸ், அவங்க கூட வந்து இந்த லாக்டவுனில் ஏதோ பேசினாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போய் அவங்களையும் இந்த மாதிரி தான் அடித்தே அந்த பையனை கொண்டுட்டாங்க. பாவம் அப்பா பையனை. ஒரு போலீஸ்காரங்கன்னா ஒரு மரியாதை அந்த மாதிரி இருக்கணும்னா எல்லா போலீஸ்காரங்களையும் நான் சொல்லலை, ஒரு சில நல்ல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் 120% பேர் தான் நல்லவங்க இருக்காங்களே தவிர மித்த 80% பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எதுக்காண்டி நான் 80% பேர் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் தூத்துக்குடி சைடு பார்த்துருக்கீங்க. இப்போ திருப்போணம் அங்கே என்ன சொல்கிறாங்க, இது 6வது முறை அப்படின்றாங்க. அப்போ வந்து வெளியே தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது நம்ம ஊரில். ஆனால் பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பிள்ளை இருக்குது, அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்க வச்சிருவாங்கன்னு வந்து யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம பயம்தான் அவங்களுக்கு வந்து மூலதனம். அப்போ வந்து நம்ம ஒரு என்ன மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கிறோன்னு பாருங்கள். ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பெரியவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி வயசு பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த பையனை அடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பசங்களையே நம்ம அடிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 2 அடி அடிக்கிறோம், 3 அடி அடிக்கிறப்ப அவங்க வந்து அந்த கத்துலேயே நம்மளுக்கு மனசு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஐயோ இப்படி அடிச்சு புட்டமே அப்படின்னு. அப்போ வந்து அந்த மனசு கஷ்டத்துக்கும் அடுத்து நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு கை வராது. ஆனால் அந்த பையனை இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் மனசு ஜென்மமே கிடையாது, எனக்கு அப்படி தான் தோணுது. இதில் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த போலீஸ்காரங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தர்ணா பண்ணுறாங்க. எதுக்கு எங்கள் வீட்டுக்காரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, புரியுதா? ஒரு பையனை வந்து முழு மூச்சா அடித்து கொண்டிருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல, ஓகேவா? ஆனால் அவங்க வீட்டுக்காரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏம்மா கொஞ்சம் கூட அந்த அம்மாவுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா இந்த மாதிரி அவங்க தர்ணா பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் மனசாட்சி இல்லைன்னா அவங்க வீட்டாளுகளுக்கும் மனசாட்சி இல்லை பாரு. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம ஒரு ரூமுக்குள்ளே கொடிய விஷம் உள்ள பாம்புகளை விட்டு இந்த மாதிரி மனுஷங்களை விட்டு நம்ம சாகடிக்கணும். இவங்கெல்லாம் நாட்டுக்கே தேவையில்லாத ஜென்மங்க.
இவங்கெல்லாம் உயிரோடு வாழ்கிறதுக்கே தகுதியே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த பையன் எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ சாகுறப்பயே ஒரு நரகத்தை காமிச்சு இந்த பையனை இப்படி சாகடிச்சிருக்காங்கன்னா, அதே வேதனை அதே இது இவங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி கடவுள் பண்ணணும். அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.